வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு. அந்த சீரீஸில் இப்போ 6வது புக்கு 2வது பருவத்தில் குடிமையியலில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். என்ன இதில் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாடு, இந்திய நாடு, இறையாண்மை உள்ள நாடு. இறையாண்மைனா என்ன அப்படிங்கிறப்போ, சகோதரத்துவம் உள்ள நாடு அப்படின்னா என்னன்னா, இறையாண்மை அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள எந்த விஷயங்களும் நம்ம நாட்டு விஷயத்தில் பாதிக்கக்கூடாது, நம்ம விஷயத்தில் தலையிடக்கூடாது, நம்ம யார் விஷயத்துலையும் தலையிடக்கூடாது அதர் கண்ட்ரியில். அதுதான் இறையாண்மை. அப்புறம் சகோதரத்துவம் அப்படின்னா ஹிந்து முஸ்லீம், சமணர்கள், அதாவது ஹிந்து முஸ்லீமு, கிறிஸ்டின்ஸு, புத்திஸ்ட்டு, ஜெயினிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த பல சீக்கியர்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற மாதிரி சகோதரத்துவம் பழகணும். இதுதான் நம்ம பிரியாம்பள்ளி சொல்லுது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஜனநாயகம், மிகப்பெரிய ஜனநாயக நாடா நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கு. 1947 அப்படிதான் இருந்திருக்கும். 1947 சுதந்திரம் ஆன பிறகு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கடமைகள் இருக்கு. என்ன கடமைகள், என்ன கட்டமைப்பு அப்படின்னா, ஒரு நாட்டு மக்களா இருந்தா சில அடையாளங்கள் வேணும் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ இப்போ எனக்கு அடையாளம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், உங்களுக்குன்னு அடையாளம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கும். உங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம், எப்படி அட்ரஸ் ஒரு அடையாளமா இருக்கோ, இல்லை உங்க வீட்டில் யாராவது மிகப்பெரிய அதிகாரியா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு அரசியல் தலைவர்களா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நல்ல குணம் கொண்டவர்களா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கலாம், இல்லை கெட்ட பேர் கூட ஒரு அடையாளமா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம இதுல என்ன இருக்குன்னா, ஒரு சின்னங்கள், தேசிய சின்னங்கள் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னென்ன சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இயற்கையா உள்ள சின்னங்கள் எது அப்படின்னா, நம்ம இதுல மயில் சின்னமா இருக்கு, தாமரை சின்னமா இருக்கு, அதாவது டால்பின், அதாவது டால்பின்னா என்ன, கங்கை ஆத்துல இருக்கிற டால்பின் ஒரு வகையான மீன். அது சின்னமா இருக்கு. அதுக்கப்புறம் புலி நம்ம இதுல தேசிய விலங்கா இருக்கு. அதில் இதெல்லாம் தேசிய சின்னங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யானை ஹெரிட்டேஜ் சின்னமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நம்மள்ட்ட எதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணுத்துக்கும் ஒண்ணு விதமான எதை குறிக்கும் அப்படின்னா, கேரக்டரை குறிக்கும். இந்த ஒண்ணு கேரக்டரை வச்சுதான் நம்ம தேசிய சின்னங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்குன்னு தேசிய பாடல்கள் இருக்கு. ஒற்றுமை உணர்வு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி ஜனகணமான பாடினா எல்லாரும் கடமை ஆற்றுற மாதிரி எந்திரிச்சு நின்று ஆடாம அசையாம 52 வினாடிகள் நிக்கிறோமோ, அது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் நம்ம தமிழ்நாட்டில். அதை யார் எழுதுனாங்க அப்படின்னா, 1891 மனோன்மணி சுந்தரம் பிள்ளைங்கிறவர் எழுதினாரு. அவர் இப்போ நம்ம எப்போ சுதந்திரம் 1947, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் தமிழை போற்றி பாடின பாட்டு. அந்த தமிழ் பாட்டை இது இப்போ நம்ம இதில் வச்சிருக்கிறோம். லாஸ்ட்டாக முடிகிறப்பதான் ஜனகணமன பாடுவோம். அப்புறம் தேசிய கொடியை நம்ம எந்த அளவுக்கு வணங்குறோம் அப்படிங்கிறப்போ, தேசிய கொடியை எங்கேயுமே தவறுதலாக யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் யூஸ் பண்ணவும் கூடாது, அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் இதில் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த அசோக சக்கரம், அதுக்கப்புறம் அந்த லட்சணைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு உண்டான அந்த காயின் சிம்பிளா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம உலக லெவல்ல நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ற விஷயங்கள். ஓகேங்களா? இது ஒன்னொன்னுத்துக்கும் காரண காரியத்தோட தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன வச்சிருக்காங்க, என்னென்ன இதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? தேசிய சின்னங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல மயில் இருக்கு இல்லைங்களா, தேசிய பறவையா மயிலை சொல்லுவோம். அது எதுக்காக அதை சொல்றாங்க, மயிலை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறப்போ, அதுக்குன்னு சொல்லிட்டு சில பெக்குலியர் கேரக்டர் இருக்கும். அதனால அந்த மாதிரி இதுல தான் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையின் மயில்களின் சரணாலயம். இது ஏன் மயில்கள் சரணாலயம் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னா, தேசிய பறவையா இருக்கு, மயில்களுக்குன்னு ஒரு சரணாலயம் இருக்கு. அது எங்க? விராலிமலையில, புதுக்கோட்டையில. அதுக்கப்புறம் மயில் நம் தேசிய பறவை நம்மள தேர்ந்தெடுத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, அது பாரம்பரியத்திலையும் சரி, கலைகளிலும் சரி, மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருக்குது. அது பாரம்பரியமானதே, அது இல்லாம கலை, அதெல்லாம் டான்ஸ் ஆடும், ரொம்ப அழகா இருக்கும். அப்படிங்கிற ஒரு சில பெக்குலியர் கேரக்டரை வச்சுதான் அது ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த விஷயத்துல அதை மயிலை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில்னா என்ன, டால்பின்னா கங்கை ஆத்துல முதல்ல மாதிரி பெரிய வாய் இருக்கும். அது ஒரு டால்பின் மீன். அந்த மீனை நம்மளுக்கு என்னது, ரிவர் தேசிய மீனா சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது டால்பின் ஓங்கில்ங்கிறது. அதுக்கப்புறம் நம் நாட்டுல ஆற்று ஓங்கில்கள், அதாவது மீயொலி, அது எதை வச்சு சாப்பிடும் அப்படின்னா, எப்படி இந்த வவ்வால்லாம் இருக்கு இல்லைங்களா, எப்படி இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு அது வேட்டையாடுதோ, இறைய தேடுதோ, அதே இதுல தான் இதுவும் வேற இறைய தேடும். அதுக்கப்புறம் கங்கை நதியில தான் இது இருக்குங்கிறதுனால, கங்கை நதியை பத்தி ஒரு ஃபேக்ட்ஸ், 25 ஈஸி, இத்தனை கிலோமீட்டர் தூரம் கங்கை நதி ஓடுது ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட். எங்க? ஒடிசால, வெஸ்ட் பெங்கால்ல கலக்குது. அட் த சேம் டைம் அது எதுக்குன்னா,
இதுதான் வந்து நெடுந்தொலைவுக்கு பாயும் நீளமான நதி இந்தியாவுக்குள்ள 25 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். ஆனா பிரம்மபுத்திராவும் சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா நேபாளில் ஆரம்பிச்சு அந்த இது வந்து கொஞ்சம் தான் நம்மள்ட்ட அஸ்ஸாம் வழியா கொஞ்சம் தான் நம்மள்ட்ட பரிமாறுது. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு கொஞ்சம் இடங்கள் தான். அந்த பிரம்மபுத்திரா நதியோட மொத்த நீளம்னா 38 கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் அது இந்தியாவில் பாயும் தொலைவு ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இமாம் பசந்த்னு சொல்லிட்டு ஒரு அந்த தேசிய பழம் இருக்கு இல்லைங்களா? நம்ம மாம்பழத்தை தான் தேசிய பழமா சொல்றோம். அந்த இதுவே தமிழ்நாட்டில் இது வந்து தேசிய பழம்னா ஜாக் ஃப்ரூட், அதாவது என்னது பலாப்பழம். ஓகேங்களா? ஒண்ணுத்துக்கு இருக்கு. நம்ம இதுல மயிலுக்கு பதில் தமிழ்நாட்டில் என்ன எமரால்டு டவ், மரகத புறா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இதுல நமக்கு வந்து ரிவருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. மரத்துக்கு என்ன ஆலமரம், பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல பனைமரம் வந்து தேசிய மரமா வச்சிருக்கோம். தமிழ்நாட்டோட தேசிய மரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தனியா இருக்கு, இந்தியாவுக்கும் தனியா இருக்கு. இப்ப நம்ம இந்தியா மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொல்கத்தா இந்த ஆலமரம் வந்து நம்மளோட தேசிய மரமா இருக்கு. அதுக்கு எதுக்காக இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா மனப்பாடம் பண்றதுக்காக புக்ல கதையா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஆலமரம், மாம்பழம், அதுல எந்த மாம்பழம் இமாம் பசந்த், இது எப்ப இது பண்ணா முகலாயர் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் இமாம் பசந்த். இப்பெல்லாம் நிறைய கிடைக்கும், நீங்களே வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பெக்குலர் கேரக்டர் இருக்கு. இப்ப ஆலமரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது, ஒரு குடும்பம் நல்லா செழித்தோங்கிற மாதிரி நல்லா அடியில வேர் ஒன்றி போவோம், விழுதுகள்லாம் நல்லா வந்து அதுவே தனியா மரமா வேர் ஒன்றி போவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை காமிக்கிறதுக்காக ஆலமரம். அப்புறமேல வந்து ஏன் புளியை சொல்றாங்க அப்படின்னா அது எங்கேயும் வந்து கூச்ச சுபாவம் உள்ளது, ஆனாலும் அது வீரம் மிக்கது, பசிக்கு அந்த ஒரு வேட்டையாடும் திறன் அதிகமா கொண்டது, அந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அதோட ஆக்ரோஷத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி கொடிக்கு கூட நமக்கு ஒரு மீனிங் இருக்கு. இப்ப வந்து காவி நிறத்துக்கு என்ன மீனிங்கு, பச்சை நிறத்துக்கு என்ன மீனிங்கு, வெள்ளை கருத்துக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாம்போட கூடு, கிங் கோப்ரா வந்து ஊர்வன வகையில நம்ம தேசிய இதா வச்சிருக்கோம். இதுல ஏன் நம்ம கிங் கோப்ரா வச்சிருக்கோம்னா உலகிலேயே சர்வசாதாரணமா 18 அடி நீளம், 18 அடி நீளம் வளர்ற ஒரு பாம்புனா இதுதான். விஷத்தன்மை அதிகமா உள்ளது. இது வந்து கொத்துனுச்சுன்னா ஒரு ஏனையவே கொள்ற விஷம்னா பாத்துக்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது வந்து என்னன்னா இது தரையில வந்து கூடு கட்டி, தானே கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ள இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பாம்பு வந்து குஞ்சு பொரிக்கிற வகையை சேர்ந்தது. இதுதான் வந்து உலகிலேயே இது ஒண்ணுதான் விஷ பாம்புலேயே. ஸோ இதுக்கு தனி பெக்குலியர் கேரக்டர் இருக்கு. அதனால கிங் கோப்ராவை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரண 18 அடி நீளம் வாழும். ஓகேங்களா? அப்புறம் புலி. இது புலி ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது. நம்மளோட தேசிய விலங்கும் புலி தான். அட் த சேம் டைமு இது இது எதுக்காகன்னா இதுக்கும் பெக்குலியர் கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழகத்துல மாநில இயற்கை சின்னங்கள் என்ன அப்படின்னா இது விலங்கு. இந்த தமிழகத்தின் மாநில இயற்கை சின்ன விலங்கு வந்து வரையாடுன்னு சொல்லுவாங்க, இது ஊட்டியில பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பறவை மரகத புறா, இது எமரால்டு டவ்வுன்னு சொல்லுவாங்க, எமரால்டு டவ்வு. இது வந்து மலர்ல வந்து செங்காந்தல் மலர். இப்ப கூட டிவி கேகச்சில கூட இந்த மலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கிளாஸ்ட்ரோ லில்லி அப்படின்னு சொல்லிட்டு பேரு, கிளாஸ்ட்ரோ லில்லி. அதுக்கப்புறம் பனைமரம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டானது இயற்கை தேசிய சின்னங்கள். இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆலமரத்தை எப்போ வந்து தேசிய மரமா அறிவிச்சாங்கன்னா 1950ல. இதோட பெருமையின் சின்னமாக மருத்துவ குணம் கொண்டது, பெருமையின் சின்னமாக இதோட மருத்துவ குணத்துக்காக ஆலமரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க 1963ல அப்படின்னா இந்தியாவை தாயமாக கொண்ட தோகையை கொண்ட பறவை மயில் இதுதான். ஓகேங்களா? தாயகம். அதுக்கப்புறம் கங்கை ஆறை ஏன் 2008ல சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வற்றாதாறு, வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின, அதுக்காக இதை வந்து தேசிய ஆறா வச்சிருக்காங்க. அப்புறம் ஆற்று ஓங்கில் டால்பின் எதுக்கு 2010ல சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைதி நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது, அருகி வரும் உயிரினமாகவும் உள்ளது. ஓகேங்களா? என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ராஜநாகத்தை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா ஹோபிகஸ் ஹானா அப்படிங்கிறது இதோட சயின்டிபிக் நேமு. உலகின் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு இவை. இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. இதுக்குன்னு ஒரு பெக்குலியர் இருக்கு, இந்தியாவிலேயே எல்லாமே இருக்கிறதுனாலதான் இதுக்கு. அதுக்கப்புறம் மாம்பழம் வைட்டமின் ஏ, சி, டிஐஸ் அதிக அளவில் கொண்டது, பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. இது எப்பன்னா 1950லேயே வந்து இந்த இமாம் அந்த மாம்பழத்தை வந்து நம்ம தேசிய பழமா வச்சிருக்கிறோம். நம்ம இதுல வந்து ஜாக் ஃப்ரூட். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன இதுன்னா ஜாக் ஃப்ரூட். அதுக்கப்புறம்
லாக்டோபேசிலஸ் நுண்ணுயிரியவே வந்து நம்ம இது வச்சிருக்கோம். என்னன்னா பால் தயிர் எல்லாம் பால் வந்து தயிரா மாறுது இல்லைங்களா, அதுக்கு உண்டான பாக்டீரியா அது. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது எப்ப 2012ல, அப்புறம் யானை 2010 ஆசிய தாயகமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வந்து ஹெரிட்டேஜ் விலங்கு நமக்கு. அதுக்கப்புறம் புலி 1973ல டைகர் ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில இந்தியாவில தான் இருக்கு அதிகமா. நம்ம இதுல வங்காள புலிய தேசிய விலங்கா வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தாமரை 19 சேற்று நீரில் வளரும் அழகான மலராகும். இதுதான் தாமரை இலை நீர் போலன்னு சொல்லுவாங்க. பட்டும் படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெக்குலர் கேரக்டருக்காக தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேசிய கொடி, அதுக்கப்புறம் தேசிய சின்னம் என்ன அப்படின்னா, நம்ம தேசிய கொடியை நம்ம இது வந்து போற்றி பண்ணுவோம். அந்த இதுல போற்றி நம்ம இது பண்றதுல காவி நிறம், இந்த கொடிக்குன்னு சொல்லிட்டு சில தன்மைகள் இருக்கு. இது வந்து காவி நிறம், இதுக்குன்னு சொல்லிட்டு வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. வீரம், தியாகம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. நம்ம இதுல அதிகமான விவசாய நில இருக்கிறதுனால செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் நேர்மை, அமைதிக்கு, தூய்மைக்கு நம்ம வெள்ளை நிறத்தை போடுவோம். அதனாலதான் இந்த இதுக்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் நேர்மை அந்த வெள்ளை நிறத்தை அதிகமாக யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நடுவில் கருநீல நிறத்துல அமைந்திருக்கிற அந்த அசோக சக்கரம், இது அது வந்து அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. அது வந்து அசோக சக்கரத்துல இருந்து அந்த இத வீலை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேசிய கொடியோட நீளம் எவ்வளோ ஆகனா, அகலம் வந்து 3:2 விதத்துல அமைஞ்சிருக்கும். 3:2ல இப்ப இருக்குன்னா, இது 3, இது 2, ஓகேங்களா. இப்படிதான் இருக்கும். இது 3 மீட்டரு, இது 2 மீட்டரு. அப்புறம் இந்த தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த யார் வந்து வந்தான்னா, பிங்காலி வெங்கையாங்கிறவரு இதை வடிவமைச்சிருக்கிறாரு. இந்த விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டம் நெய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. குடியாத்தத்துல இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். தேசிய கொடியை வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில ஏற்றிருக்கிறாரு. இந்த கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்துல பொதுமக்கள் பார்வையில வச்சிருக்கு. பிங்காலி வெங்கையா தான் டிசைன் பண்ணாரு. ஆனா இது எங்க வந்து தமிழ்நாட்டுல குடியாத்தத்துல வேலூர் மாவட்டத்துல இருக்கு இல்லைங்களா, அங்கதான் இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொடிக்காத்த குமரன், இவரை பத்தி சொல்லவே வேணாம். இவர் வந்து என்னன்னா, காந்தியடிகள் சிறை சென்ற போது போராட்டத்துல எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தை வந்து இவரும் வந்து திருப்பூர்ல என்ன பண்ணியிருப்பாரு, அந்த சிறை இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்போ சிறை வச்சிருப்பாங்க. அதுக்காக போராட்டம் செஞ்சப்போ ஆங்கிலேயர்கள் இவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. சாகும்போது கூட மேல வந்து கொடியை வந்து கீழே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடியை காத்ததுனால இவருக்கு கொடிக்காத்த குமரன் பேர் வந்துச்சு. அவ்வளவுதான் இது. அதுக்கப்புறம் தேசிய லட்சினை, இது நல்லா பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸும் இதை வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து அசோகரோட காலத்துல இந்த தூண் வந்து இருந்தது. ஓகேங்களா. இந்த சாரநாத் அசோக தூணுக்குன்னு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த இதுல எல்லா சின்னத்துலையுமே வந்து அந்த கோப்புகளா இருக்கட்டும், லெட்டர்ஸா இருக்கட்டும், லெட்டர் பேடா இருக்கட்டும், ஆல் ஓவர் வேர்ல்டுல இதை தான் வச்சு போகும். நம்ம இதுல வந்து என்ன இருக்கு, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலோட அந்த லட்சணை இருக்கு இல்லைங்களா, கோயில் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது கீழே வாய்மையே வெல்லுன்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்படி தனியா இருக்கும், ஹோல் ஸ்டிக் இந்தியாவுக்கும் இதா இருக்கு. இது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இதுல வந்து 4 சிங்கம் இருக்கும். இது மேல் பகுதி மட்டுமே தான் நம்ம யூஸ் பண்றோம். கீழே உள்ள பகுதிக்கு இந்த சக்கரத்தை நம்ம இந்திய கொடியில யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதுல விலங்குகள்லாம் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து 4 சிங்கம் உள்ளது, 3 சிங்கம் தான் நமக்கு தெரியும். இந்த சாரநாத் அசோகத்தின் உச்சியில் அமைந்திருக்கும் 4முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26, 1950ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. இது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டா ஜனவரி 26. ஜனவரி 26. அதுக்கப்புறம் இதன் அடிப்பகுதியில சத்தியமேவ ஜெயத்தே என பொறிக்கப்பட்டிருக்கும். வாய்மையை வெல்லும் என்பது இதன் பொருள். அதுக்கப்புறம் மேல் பகுதியில 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருத்திருக்கும். ஓகேங்களா. அடிப்பகுதியில் இந்த அடிப்பகுதியில் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து என்ன இருக்குன்னா, யானை இருக்கும் ஒண்ணு. அதுக்கு எதுக்காக அந்த யானையை சொல்றாங்கன்னா, ஆற்றலுக்காக, ரொம்ப எனர்ஜியை சேமிச்சு வச்சிருக்கோங்கிறதுனால. குதிரைனா வேகம், அதுக்கப்புறம் காளைனா கடின உழைப்பு, அதுக்கப்புறம் சிங்கம்னா கம்பீரம். இது அனைத்தையுமே ரெப்ரசென்ட் பண்றதுனால இதை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புல, அதுக்கப்புறம் இந்திய நாணயங்கள்ல கடவு சீட்டுகள்னா என்ன, செக் அந்த புக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல எல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் தேசிய கீதம் வந்துடும். 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்த தேசிய கீதத்தை பாடினாரு. யார் இதை எழுதினா? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஓகேங்களா? 1911 டிசம்பர் 27 இந்த காங்கிரஸ் கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு. அதான் அந்த ஜனகன மன அப்படிங்கிற அந்த தேசிய கீதம் வந்து பாடும்போது 52 வினாடிகள்ல பாடி முடிப்பாங்க. அட் த சேம் டைம் அது யார் எழுதினார்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதினாங்க. ஓகேங்களா? இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டே இதுதான். ஓகேங்களா? ரவீந்திரநாத் தாகூரால் வங்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. இது இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24 1950 இந்தி மொழியாக மாற்றப்பட்டு அரசு சபையில நிர்ணயிக்கப்பட்டு இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 52 வினாடிகள்ல பாடியிருக்காங்க. அனைவரும் பாடும்போது அசைவின்றி எந்திரிச்சு நிக்கணுங்கிறது கடமை. பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேசிய பாடல், தேசிய கீதம் வேற, பாடல் வேற. இது பங்கிம் சந்திர சட்டர்ஜினால வந்தே மாதரம் என்போம் சொல்லிட்டு அந்த வந்தே மாதர பாடல் தான் இது. இந்த பாட்டை எழுதினது யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இவர் இந்த வந்தே மாதரம் பாடல் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதுவும் கொல்கத்தா இதுல தான் ஃபேமஸ் ஆனிச்சு. பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்காள எழுத்தாளர். அப்புறம் ராஜேந்திர பிரசாத் 1900 ஜனவரி 24 இந்த வந்தே மாதரம் பாடலை நம்ம தேசிய பாடலா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்போதைக்கு இருந்தாங்கன்னா அந்த அரவிந்தர், அதாவது ராஜேந்திர பிரசாத் தான் அதை முன்மொழிந்தாரு. அப்போதைக்கு இருந்த பிரசிடென்ட் அவர் தான். அவர் வந்து இந்த பாட்டை எங்க இருந்தோம்னா ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து இந்த பாட்டை எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேசிய உறுதிமொழி. இது இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் அனைவருக்கும் என சகோதரர் சகோதரிகள், நமது நாட்டை நான் மிகவும் நேசிக்கிறேன், நமது நாட்டின் பழம்பெருமைக்கும் பன்முக மரபு சிறுபான்மையாகவும் நாம் பெருமிதம் கொள்கிறேன், நமது நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட பெரிதும் பாடுபடுவேன், நமது பெற்றோர் ஆசிரியர் மற்றும் பெரியோர்களை மதித்து நடந்து கொள்வேன், அதுக்கப்புறம் அனைவரிடம் அன்பு மரியாதையும் காட்டுவேன், நமது நாட்டிற்கு நாட்டு மக்களும் உழைத்திட பெரிதும் முனைத்து நிற்பேன், நமது மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெறுவதுதான் எனது மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன் ஒவ்வொருவரும் எடுத்துக்கின்ற மொழி, உறுதிமொழி. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் நடக்குதான்னா தெரியல. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வெங்கட சுப்ராவ் என்பவர் தெலுங்குல எழுதியிருக்கிறாரு. அதை இந்தியில மொழியில மாற்றி நமக்கு வச்சிருக்கிறாங்க. இது தெலுங்குல எழுதியிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேசிய நுண்ணுயிரின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவார் இல்லைங்களா? எப்படி வந்து பால் வந்து தயிரா மாறுறது, அந்த இது என்னன்னா லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி. லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கிங்கிறது தான் அந்த பாக்டீரியா. இது வந்து தேசிய நுண்ணுயிரி. 2012 இந்த தேசிய நுண்ணுயிரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாணயம். நமக்கு ரொம்ப காசு முக்கியம். எங்க பார்த்தாலும் நம்ம காசு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நமக்கு ஐஎன்ஆர்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா இவர் தான், ஷெர்ஷா சூரி. ஓகேங்களா? எப்படி இருக்காரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் எப்படி இருக்காருன்னா இவர் மாதிரி இருக்காரு, ரன்பீர் கபூர் மாதிரி இருக்காரு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டுல ஷெர்ஷா சூரி தான் பேர் வச்சிருக்கிறாரு. அவரு காலத்துலதான் வந்து நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மாறி ரூபாய்னு பேர் வந்திருக்கு. இந்த சின்ன வந்து யாரு அப்படின்னா இப்படி இருக்கும், 6 இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமாருங்கிறவர் 2010 ஐஐடி மெட்ராஸ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் இதை வந்து வடிவமைத்தாரு. ஓகேங்களா? இப்ப கூட இதை மாத்தி ரூன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல தமிழை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்தி இப்ப புதுசா அந்த எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு பட்ஜெட்லாம் இதை புகுத்துனாங்க. அதுக்கப்புறம் தேசிய நாட்காட்டி, நமக்குன்னு ஒரு நாட்காட்டி இருக்கு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து கனிஷ்கர். ஓகேங்களா? கனிஷ்கர் நல்லா பாத்துக்குங்க. இவர் 78 காலத்துல இவர் பேரரசர் கனிஷ்கர். இவர் 78ஆம் ஆண்டு கிபில வாழ்ந்தவர். இவர் என்னன்னா சம பகல் இரவு நாளான மார்ச் 22 தான் இவர் பேசிக்ஸா வச்சிருந்தாரு. ஓகேங்களா? லீப் ஆண்டுகள்ல இது மார்ச் 21 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது பிரபல வான் இயற்பியாளர் மேக்நாத் சாகா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எப்ப அப்படின்னா 1957 மார்ச் 22. அதுக்கப்புறம் தேசிய விடுமுறை நாட்கள் என்ன, 4 நாட்கள் கொடுக்குறாங்க. ஒன்று சுதந்திர நாள், இன்னொன்று குடியரசு நாள், இன்னொன்று காந்தி ஜெயந்தி, இன்னொன்று உழைப்பாளர் தினம் மே 1. ஓகேங்களா? இந்த எல்லா நாளுமே வந்து நமக்கு தேசிய விடுமுறை நாள். ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 ஜனவரி குடியரசு நாள், இந்திய அரசியலமைப்பு 1949 அமல்படுத்தப்பட்ட தினம். அதுக்கப்புறம் மே 1 உழைப்பாளர் தினம், சர்வதேச தொழிலாளர் தினம் அன்னைக்கு. 15 ஆகஸ்ட் சுதந்திர தினம், பிரித்தானிய பேரரசிலிருந்து 1940 சுதந்திரம் பெற்ற தினம். அதுக்கப்புறம் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தி பிறந்த நாள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காந்தி சுதந்திர நாள், ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திர நாள்.
அன்னைக்கு பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடலை இதுல ரேடியோல யாரு பாடினாங்க அப்படின்னா பட்டம்மாள் அவர்கள் பாடி பெருமை சேர்த்தாங்க. அவர் தான் பாடகி டி.கே. பட்டம்மாள். அதுக்கப்புறம் நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில தான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செங்கோட்டையில கொடியேற்றுவாங்க. 2 பேர் கொடியேற்றுவாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு யார் கொடியேற்றுவாங்க செங்கோட்டையிலனா பிரைம் மினிஸ்டர் ஏற்றுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து குடியரசு நாள் அன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குடியரசு நாள் அன்னைக்கு இந்தியன் சிட்டிசன் தானே அவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யார் ஏற்றுவார்னா பிரைம் மினிஸ்டர். இது அன்னைக்கு யார் குடியரசு நாள் அன்னைக்கு யார் வந்து கொடியேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஏற்றுவார். அது எங்கே ஏற்றுவாருன்னா அவரும் செங்கோட்டையில் தான் ஏற்றுவார். அது ஜனவரி 26. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து யார் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து அங்கே இது ஏற்றுவார், கொடி ஏற்றுவார் செங்கோட்டையில். அதுக்கப்புறம் இதுதான் செங்கோட்டை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல். இப்போ பாசறைக்கு திரும்புகின்ற விழா சிறப்பாக நடைபெறும். இதில் என்னது ஆர்மி நேவி அதுக்கப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸில் இல்லை படையெல்லாம் பண்ணவங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி போகிறது தான் இது. வீட்டுக்குன்னா இங்கே அவங்கவுங்க ஏரியாவுக்கு. இவ்விழாவின் ஒரு பகுதியான மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அதுக்கு பேர் என்னன்னா பாசறைக்கு திரும்புதல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி தேச தந்தை இவர் எல்லாருமே நல்லா தெரியும். இவர் வந்து பிறந்தநாள காந்தியின் பிறந்தநாள தான் சர்வதேச அகிம்சை நாளா எப்போ யூஎன் வந்து 2007 அறிவிச்சுது. இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி பிறந்தநாள தான் நம்ம அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியா கொண்டாடிட்டு இருக்கோம். இவ்வளோதான் இந்த லெசனோட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ஜிஸ்டாக மட்டும் வச்சுக்கோங்க. லெசன்னு புக்குன்னு எடுத்து போனீங்கன்னா வதவதன் நிறைய கதைகள்லாம் இருக்குது. நோ நீட் திஸ். யூ கேன் டேக் திஸ் பிடிஎஃப் ஃப்ரம் மை சேனல். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சமச்சீர் புத்தகங்கிற சீரியஸில் ஒரு அடுத்த லெசனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.